வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, நேற்று இந்த Q&Aல ஒரு ட்வின்ஸ் பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ட்வின்ஸ் பத்தியான கேள்வி 2 பேருடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, முதல்ல அவங்களோட டேட் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 14 ஏப்ரல் 2017 5:23 PM ஒருத்தர், 5:24 PM ஒருத்தர். பிணையங்களை பிறந்த ஜாதகம். அனுஷம் முதல் பாதம், விருச்சிக ராசி, சிம்ம லக்னம். லக்னத்துல 2 பிளானட், லக்னாதிபதி உச்சம், சுக்கிரன் உச்சம், குரு சுக்கிரன் தொடர்புல இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை யோக ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த இடத்துல 2 குழந்தைகளும் ஒரே துறையில தான் இருப்பாங்களான்னு கேட்டா, இங்க தாங்க வளரும் போது விருப்பங்கள் மாறுபடும். ஓகே, செவ்வாய் தான் வலுத்து இருக்கு இந்த ஜாதகத்துல. அரசாங்க துறையில ஒரு மாதிரி வலிமையாக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜாதகம். அந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம் ரிலேட்டடான துறைகள்ல சமையல், சாப்பாடு, ஃபிட்னஸ் மாதிரி இதுல ஏதாவது முன்ன பின்ன வரலாம். 2 பேரும் டாக்டராகவே தான் வருவாங்களா அது மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் டாக்டராகவும் வரலாம். இங்க செவ்வாய் சார்ந்த துறையில வருவாங்க. இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டடம், யூனிஃபார்ம் செக்டர் மாதிரியான செவ்வாய் சார்ந்த துறையில 2 குழந்தைங்களும் வருவாங்க. அந்த ஜாதக கட்டத்தை பாருங்க. ஓகேங்களா? ராசியில ராகு இருக்கிறது அதிகாரத்தன்மையை ஒரு மாதிரி குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் உச்சனுடைய வீட்டுல ராகு இருக்காரு அப்படின்ற ஒரு அமைப்பு. 2வது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் ஒளி பொருந்திய திக்பலத்துல இருக்கக்கூடிய சந்திரன். 5ஆம் இடத்துல சனி இங்க இருக்கிறது தப்பு தான். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது குழந்தை அமைப்புகளை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனோட சேர்ந்து 6, 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்தாலும் உச்சமாக குருவின் பார்வையில் இருக்காரு. 9வது இடத்துல புதனும் சூரியனும் வலுத்து இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம். இதுதாங்க ஜாதக அடிப்படையில. சரி, கேள்வி என்ன அப்படின்னா, ஹேமலதா செல்வராஜு, நீங்க கடகராசியா? சரி, ப்ரோ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் மை ட்வின்ஸ் இன் ஹிஸ் ஃபியூச்சர் கரியர் அண்ட் லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஓகே, லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஓகே, உச்சனுடைய வீட்டுல ராகு இருக்கிறாரு அப்படின்றது இங்க லக்னம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி வலுத்து இருக்கணும், இல்ல லக்னம் வலுத்து இருக்கணுங்க. மிகப்பெரிய சாதனைகளை புரிய இங்க லக்னத்துல ராகு இருக்கிறது தப்பு தான். ஓகேங்களா? இந்த அதிகாரத்தன்மையை வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சூரியனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகு சனி அப்படின்னு சொல்லலாம். அதுல உச்சனுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்படின்றது இந்த இடத்துல விதிவிலக்காக வரும். அரசு சார்ந்த துறையில வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா இந்த இடத்துல நேரடியாக பாத்தீங்கன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சனி தசை. சனி தசை என்னதான் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 6ஆம் அதிபதி தசை. இங்க 2033 வரைக்கும் குழந்தைகளுடைய ப்ரோக்ரஸ்ல சரி, ஏன்னா பிறந்ததுல இருந்தே இருக்கிறாங்க, ப்ரோக்ரஸ்லயும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, ஏதாவது ஒரு இக்கன்னா ஒரு புள்ளி அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய புதன் திசையில இருந்து மிகப்பெரிய நல்ல உயர்வை படிப்பு சார்ந்த துறைகள்ல அடையக்கூடிய ஒரு ஜாதகம் தான். இங்க லக்னம் கெடல, லக்னாதிபதி கெடல, மிகப்பெரிய யோக அமைப்புல இருக்காங்க. அடுத்த நிலையாக வரக்கூடிய புதன் திசையிலிருந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுவேங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் திசையில பிறந்திருந்தாங்கன்னா அரசு துறையில மிகப்பெரிய அமைப்பு. இதுல லக்னத்துல ராகு இல்லாம இருந்திருந்தாரு அப்படின்னா உங்களுடைய அந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அரசு அதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம மலேசியால இருக்கோம்ல, நமக்கு கோட்டா சிஸ்டம்ல தானே குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட நமக்கு சில அடிப்படையா நீங்க இந்த மதத்துல இருந்து வந்திருந்தீங்க, இந்த இதுல இருந்து வந்திருந்தீங்கன்னா தான் சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதனோட அடிப்படையில இங்க மலேசியால இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அரசு சார்ந்த துறையில நிச்சயமான அமைப்புகளும் 2ஆம் இடத்தோட ஓகே, இங்க 2 கிரகங்கள் வலுத்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேரடியாக பாத்தீங்கன்னா செவ்வாய் நேரடியாக திக்பலமும் பெற்று சந்திராதி யோகத்துல குருவின் பார்வையிலையும் இருக்காரு. இது ஒரு மாதிரி பலம். உச்சனுடைய வீட்லயும் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய பலம். செவ்வாய் சார்ந்த துறையில தான் வருவாங்க. செவ்வாய் 1 டிகிரி, குரு 23 டிகிரி, சந்திரன் 5 டிகிரி. உச்சனுடைய வீட்டுல பௌர்ணமி சந்திரனோட பார்வையில மங்கள யோகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சார்ந்த துறைகள்ல தான் இவங்க வருவாங்க. ஓகேங்களா? அப்போ மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், யூனிஃபார்ம், இன்ஜினியரிங், நிலம் சார்ந்த அமைப்புகள், வேற என்ன, ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்டது, விளையாட்டு சம்பந்தப்பட்டது. ஆமா, மீனம் இங்க சுபாமைப்புல இருக்கு. விளையாட்டு சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயங்கள் இது அத்தனையும் வரக்கூடிய கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய, என்னதான் இருந்தாலும் லக்னத்தை இவர் பாக்குறாருல, செவ்வாய் பாக்குறாருல, கிட்டத்தட்ட செவ்வாய் ராகு தொடர்பு ஒரு 5 டிகிரிக்குள்ள இருக்கு. இது ஒரு மாதிரி தப்பு தான்.
கோபம் அதிகமா வர்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். 2 பேருமே செவ்வாயுடைய துறையில இருப்பாங்க. நேரடியாக இங்க சனி ஒரு மாதிரி வலுத்து இருக்கிறாரு. செவ்வாய் பார்வையில இருந்தாலும் சுபத்துவ செவ்வாய் தான். 2 8ஆம் இடங்கள் வலுத்து ஒரு மாதிரி நல்ல நிலையில இருக்கிறது. நல்ல பூர்ண ஆயுளோட இருக்கக்கூடிய நல்ல ஜாதகங்க. இந்த ஜாதகம் கொஞ்சம் எல்லாருமே கேட்பாங்க, ட்வின்ஸ் ஜாதகம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா செவ்வாயுடைய துறையில ஒருத்தர் மருத்துவரா இருந்தா, ஒருத்தர் வந்து போலீஸா இருப்பாரு. ஒருத்தர் இன்ஜினியரா இருந்தா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர். இந்த மாதிரி வித்தியாசமா சேஃப்டி செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல, வித்தியாசமான அமைப்புகள்ல முதல்ல மருத்துவம், 2வது போலீஸ் யூனிஃபார்ம் செக்டர் மாதிரியான அமைப்பு. இதுல இந்த விருச்சகமாக வர்றது நேரடியாக அந்த செவ்வாய் யூனிஃபார்ம் போலீஸ் இது மாதிரியான அமைப்பு, ஆர்மி, பொம்பு இந்த மாதிரியான வீரத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான ஜாப்ல வருவாங்க. கண்டிப்பா 2 ஜாதகமும் நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்றவங்க அம்மாவா, நீங்க ஹேமலதா செல்வராஜன் கொடுத்துருக்கீங்க, அம்மாவா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க தான் இதுன்னு சொல்லிட்டீங்களா. இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய சனி திசை ஒரு மாதிரி டல்லான அமைப்பு தான். ஓகேங்களா. சனி இந்த இடத்துல டல்லான பலனை செய்வாரு. ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனின்றதுனாலையும், அம்சத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்படின்றதுனாலையும், ஏதாவது ஒரு ஸ்லோவா டல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். சரிங்களா. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.